Hi guys, I hope everyone is fine there. Today I'm coming up with 18th set of vocabulary. Kindly watch the video until the end because I'm going to explain you with example sentences. Let's start with the first one, slouch. Slouch meaning தோள்பட்டையை கீழிறக்கி தலை குனிந்து தான் சோர்வாக அல்லது சலிப்பாக இருப்பதை காட்டும் விதத்தில் நிற்பது, உட்காருவது அல்லது நடப்பது. த்ரீ திங்ஸையுமே ரெப்ரசன்ட் பண்ணும். First example, sit straight, not to slouch. Sit straight, not to slouch. ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, ஷோல்டர்லாம் கீழே இறக்கி தலை குனிஞ்சிட்டுலாம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்கிறோம். Second one, why were they slouching in front of the HOD room? Did they do anything wrong? Why were they slouching in front of the HOD room? அவங்க ஏன் HOD ரூமுக்கு முன்னாடி ஷோல்டர்லாம் கீழே இறக்கி தலை குனிஞ்சிட்டு ஏன் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க? Did they do anything wrong? அவங்க ஏதாவது தவறாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம். மெயினாக ஸ்லவுச்சுங்கிற வேர்ட் நம்ம போரிங்காக இருக்கிறதையோ இல்லை டயர்டாக இருக்கிறதையோ கெஸ்டர்ஸ், அதாவது நம்மளோட தோள்பட்டை எல்லாம் கீழே இருக்கி தலை குனிஞ்சிட்டு நிற்கிறதோ இல்லை உட்காரதோ நடப்பது மூலியமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஸ்லவுச் அப்படின்னு சொல்கிறோம். Second one, droop. Droop meaning பெரிதும் வளைதல் அல்லது தொங்குதல். செடிகள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஹீட்னால அப்படியே பெண்டாக இருக்கும் இல்லையா, ட்ரீஸோட பிரான்ச்சஸ்லாம் அப்படியே பெண்டாகி அப்படியே வளைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக வளைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்ம we can call it as droop. First example, the rose plant is drooping in the heat. The rose plant is drooping in the heat. ரோஸ் பிளான்ட் அந்த ஹீட்னால தொங்கிட்டு இருக்கு, அதாவது பெண்டாகி வளைந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வளைஞ்சிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். Second example, yesterday we cut the drooping branches of a neem tree. Yesterday we cut the drooping branches of a neem tree. நேற்று நாங்கள் அதாவது வளைஞ்சு தொங்கிட்டு இருந்த நீம் ட்ரீனுடைய வேப்ப மரத்தினுடைய கிளைகளை வெட்டினோம். Third one, vandalize. Vandalize meaning மற்றவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை வேண்டுமென்றே சேதப்படுத்துதல், அடித்து நொறுக்குதல், நாசப்படுத்துதல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. That is what vandalize. First example, during the riot, some teenagers were vandalizing government vehicles. During the riotனா கலவரத்தின் பொழுது, ஆர்ப்பாட்டத்தின் போது. Some teenagers were vandalizing government vehicles. அதாவது பதின்பருவ இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸை அடிச்சு நொறுக்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். Second one, because of improper treatment, a lady died after the delivery. So her relatives aggressively vandalized the hospital ambulance. Because of improper treatment, முறையற்ற ட்ரீட்மெண்ட்டினால a lady died after the delivery. டெலிவரிக்கு அப்புறம் ஒரு லேடி தவறிட்டாங்க. So her relatives aggressively vandalized the hospital ambulance. ஸோ அதனால அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் ஆக்ரோஷத்தோட ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸை அடிச்சு நொறுக்கினார்கள். Fourth one, allegedly meaning ஏதாவது உண்மை என்று கூறப்பட்டாலும் அது நிரூபிக்கப்படாத நிலையில் இருப்பதை குறிக்க பயன்படுவது. இந்த adverb allegedly அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னாவே அது உண்மைன்னு எல்லாரும் சொல்றாங்க, நாம அப்படி கிளைம் பண்றோம், பட் we don't have any proof for it. First example, 2 days before she was arrested allegedly for stealing 10 lakh of her friend Jyoti's money. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி அவளுடைய ஃப்ரெண்ட் ஜோதியினுடைய பணம் 10 லட்சத்தை திருடியதற்காக அவள் அரெஸ்ட் செய்யப்பட்டாள். ஆனால் அவள் திருடினாங்கிறதுக்கு we don't have any proof. Second one, a stranger allegedly threatened her. A stranger allegedly threatened her. ஒரு ஸ்ட்ரேஞ்சருங்கிறவங்க நமக்கு என்டையராக நியூவாக இருக்க பர்சன், அவங்கள நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம். A stranger allegedly threatened her. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவளை த்ரெட்டன் பண்ணாங்க, பயப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட் we don't have any proof. That's why she couldn't open up the truth. அதனால தான் அவளால் உண்மையை சொல்ல முடியலை. Fifth one, foul.
மீனிங் மிகவும் விரும்பத்தகாத, விளையாட்டு விதிகளுக்கு எதிரான, தார்மீக ரீதியாக தவறு, எதையாவது அழுக்காகுவதன் மூலம் கெடுத்தல் அல்லது சேதப்படுத்துதல். Actually, we can use this word in 3 different ways. We can use as an adjective and a noun and a verb too. First example, a foul smell came out of that room. A foul smell came out of that room. அந்த ரூம்ல இருந்து ஒரு விரும்பத்தகாத, ஒரு தாங்க முடியாத, ஒரு துர்நாற்றமான ஸ்மெல் வந்தது அப்படின்னு அர்த்தம். Second one, this time he jumped a long distance but it was foul. This time he jumped a long distance. இந்த தடவை அவர் வந்து ரொம்ப தூரம் வந்து குதித்தாரு. But it was foul. ஆனால் அது வந்து foul ஆயிடுது. Third one, some people fouled that place by throwing waste, spitting and passing urine. Some people fouled that place by throwing waste, spitting and passing urine. சில people வந்து, சில மக்கள் வந்து வேஸ்ட் குப்பைகளை வந்து அங்கே போடுதல் மூலியமாகவும், எச்சில் வந்து துப்புதல் மூலியமாகவும், யூரின் பாஸ் பண்ணுறது மூலியமாகவும், சிறுநீர் கழித்தல் மூலியமாகவும் அந்த பிளேஸை வந்து அசுத்தப்படுத்தினார்கள், சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு அர்த்தம். Sixth one, sedentary. Sedentary. It's an adjective meaning பெருமளவு நேரம் உட்கார்ந்தே இருக்க வேண்டிய, ஓடியாடி செயல் புரியாத, சுறுசுறுப்பற்ற. First example, we are living in a sedentary lifestyle. We are living in a sedentary lifestyle. We don't do more physical work. நாம் எல்லாமே இப்போல்லாம் உட்காந்துட்டே, பெருமளவு நேரம் உட்காந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கோம். We don't do more physical work. நாம் வந்து நிறைய உடல் உழைப்பு வந்து கொடுக்கறது இல்லை, செய்வது இல்லை. Second one, 2 years ago, I was in a sedentary job environment. Due to that, I had some health issues. 2 years ago, I was in a sedentary job environment. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்கார்ந்துக்கிட்டே ரொம்ப நேரம், பெருமளவு நேரம் உட்கார்ந்துட்டே வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாப் என்விரான்மெண்ட், அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நான் இருந்தேன். டியூ டு தட், அதன் காரணமாக I had some health issues. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்தது. Seventh one, derisive. Derisive. It's an adjective meaning அவமதிப்பு அல்லது கேலியை வெளிப்படுத்தும் விதம். First example, he made a derisive smile when I fell on the slippery surface. Hereafter, I won't speak with him. He made a derisive smile when I fell on the slippery surface. நான் வந்து வழுக்கிற பகுதியில் வந்து நான் விழுந்த போது அவன் ஒரு கேலியா வந்து என்னை பார்த்து சிரிச்சான். Hereafter, I won't speak with him. இனிமே வந்து நான் அவன் கூட பேச மாட்டேன். Second one, when I expressed my contribution to that function, he gave a derisive comment like it was a huge amount. No one can give this much. When I expressed my contribution to that function, so அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னோட பங்களிப்பு பற்றி நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போது அவன் என்னை பார்த்து ஏளனமாக ஒரு கமெண்ட் வந்து சொன்னான். அது என்னன்னா, இட் வாஸ் அ ஹியூஜ் அமௌண்ட், நோ ஒன் கேன் கிவ் திஸ் மேட்ச். அப்பா இது வந்து பெரிய தொகை, யாராலையும் இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேலியாக வந்து சொன்னான். 8th one, sarcastically. Sarcastically. It's an adverb meaning கிண்டலாக. First example, they called me sarcastically as Miss Mannerism. They called me sarcastically as Miss Mannerism. அவங்க என்ன கிண்டலா Miss Mannerism அப்படின்னு கூப்பிட்டாங்க. Second one, my relatives sarcastically said that I wouldn't buy a home. I would be always in a rented home. But now I have done it. They are now wordless. My relatives sarcastically said that I wouldn't buy a home and I would be always in a rented home. என்னோட சொந்தக்காரங்க சொன்னாங்க, நான் வந்து வீடு வாங்கவே மாட்டேன், எப்போவுமே வந்து வாடகை வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நவ் ஐ ஹவ் டன் இட். ஆனால் இப்போ நான் வந்து அதை பண்ணிட்டேன். தே ஆர் நவ் வேர்ட்லெஸ். அவங்க இப்போ வந்து வார்த்தைகள் அற்றவர்களாக இருக்கிறார்கள். 9th one, contagious. Contagious. It's not contagious. Contagious. It's an adjective meaning நோய் வகையில்
ஒருவரை அல்லது ஒன்றை தொடுவதால் தொற்றிக்கொள்கிற தொற்றும் தன்மையுள்ள ஒட்டுவாரொட்டியான. First example, I think I'm getting cold. I think I'm getting cold. It's a highly contagious disease. So today I won't let my kids sleep with me. I think I'm getting cold. எனக்கு சளி பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். It's a highly contagious disease. இது வந்து மிகவும் பரவக்கூடிய ஒரு நோய். So today அதனால I won't let my kids sleep with me. என்னோட குழந்தைங்களை இன்னைக்கு என் கூட தூங்குறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். Second one, you should not go near him. You should not go near him. நீ வந்து அவருக்கு பக்கத்துல போகக்கூடாது. Because he has a contagious disease. Because he has a contagious disease. ஏன்னா அவருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் இருக்கிறது. 10th one, mortgage. Mortgage. It's not mortgage. It's mortgage. Here T silent. Meaning ஒரு பொருளை அடமானம் வைத்து பெறப்பட்ட கடன். First example, they were forced to sell their home because they couldn't pay the mortgage amount. They were forced to sell their home because they couldn't pay the mortgage amount. அவங்களால அந்த அடமான தொகையை பே பண்ண முடியாததுனால அவர்களுடைய வீட்டை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். Second one, in any situation, I don't borrow any amount for the mortgage. In any situation, I don't borrow any amount for the mortgage. எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து அடமானத்திற்கு எந்த அமௌண்ட்டும் வாங்குவதே இல்லை. That's it guys. With this we shall wind up. I hope you all will get satisfied with this video. If you like this video, kindly give a thumbs up and subscribe to my channel for more videos. As usual, I wish to say one thing, that every day try to brush up your vocabulary, try to learn new vocabulary. That's all. Thank you all.